ஹாய் தம்பி, சாரி. நீங்கள் ஒன்று கேட்டிருந்தாங்க, அதான் மியூட் போட்டேன். எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? வெளியில் போயிருந்தீங்க நீங்கள். நல்ல பாடல் அக்கா. நல்லா இருந்துச்சா? சூப்பர் இருந்துச்சு. என்னை கண்ட ராசா அவை வெள்ளை மானம் தான் காணோம், அது தள்ளி விட்டு தள்ளி இருந்தேன். அந்த பாட்டு சரண்யாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னம்மா காப்பு மாதிரி போட்டிருக்கான்? எங்கடா போட்டிருக்க? நான் ஒரு காப்பு போட்டாலே எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். அதுக்கு போட்ட ஒன்று கொடுக்க மாட்டேங்குது. காப்பா வந்து கொடுத்துருக்கேன். Actually, 10 rupees just for thinking. நீங்கள் சொல்லாமையே நான் லைவ் விட்டு போக மாட்டேன். நீங்கள் சொல்லாமல் நான் லைவ் விட்டு போக மாட்டேன். அப்படியா? ஆனால் பல நாள் போயிட்டியம்மா என்னை விட்டுட்டு தனியாக. ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. அப்பெல்லாம் என் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா? துக்கம் நெஞ்சு அடைக்கும். யாருமே இல்லாமல் தட்டி யாத்திரனேன்றதுக்கு என் மனசு என்ன செய்ய. பாரு, ஒரு ஆள் இருந்தாலும் தன் கடமை உணர்ச்சியை வந்து செய்யணும், அந்த வேலையை செய்யணும். ஒரு ஆள் இருந்தாலும் டீ ஆற்றணும், ஒரு ஆளும் இல்லைனாலும் டீ ஆற்றணும். ஏன்னா அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு டீ கொடுக்கணும்ல. வாட் ஃபுட்டுன்னு? வாட் ஃபுட்டா? அதெல்லாம் மறக்க மாட்டியம்மா. நீ மறக்கவே மாட்டீங்க. ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, இன்னைக்கு காலையில் வந்து தேங்காய் சாப்பாடு வச்சு, ஸோ தேங்காய் நல்லா வதக்கி சாப்பாடு செஞ்சு சூப்பராக இருந்துச்சு. அந்த சாப்பாடே மிச்சம் இருந்துச்சு. இவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வரும்போதே நல்லா மழையிலே நல்லா சூடாக எனக்கு பிடிச்ச வெங்காயம் போண்டா வாங்கிட்டு வந்தேன். அதை வச்சு டீ ஃபஸ்ட்டு குடிச்சாச்சு. இவங்களுக்கு போய் டியூஷனை விட்டுட்டு வரும்போது கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு, வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்த உடனே அந்த ஃபுட்டு இருந்துச்சு. விடுவோமா நாங்கள் அந்த ஃபுட்டை? லைக் போட்டேன். நன்றி. சாப்பிட்டாச்சு ஆல் ஃபேமிலி. நாங்கள் சாப்பிட்டோம். நீங்கள் சாப்பிட்டீங்களா? அப்போ என்ன பண்ணிட்டேன், சரி இது இந்த சாப்பாடு இருக்குல்ல அப்படின்ட்டு. ஆமாம். அப்போ என்ன பண்ணாங்க இவங்க, குழம்பு இல்லாமல் ஊற்றிக்க. ஏன்னா நான் காலையிலே தேங்காய் சாப்பிடலாம் சரின்ட்டு பக்கத்து வீட்டில் போய் மாமிகிட்ட போய் குழம்பு வாங்கிட்டு வந்தான். அது ஏதோ மாங்காய் போட்டு புளிக்குழம்பு மாதிரி வச்சுருக்காங்க. செம காரம். லைட்டாக தான் ஊற்றினேன், ஏன்னா அவங்க எல்லாமே காரம் சாப்பிடுவாங்க. நான் காரமே எடுத்துக்க மாட்டேன். ஸோ அது ப்ளஸ்ஸு பழைய அந்த சோறு இருந்தது எல்லாம் போட்டு சாப்பிட்டாச்சு. ஸோ எங்களோடது வந்து புளிக்குழம்பு தேங்காய் சாப்பாடோட ஃபீஸ்ட். இன்றைக்கி வெளியில் தான் குழம்பு வாங்கினது, சாப்பாடு இங்கே தேங்காய் சாப்பாடு. பூரி போதுமா? ஸோ அதனால் சமைக்கலை. வாட்டு புட்டுன்னெலாம் கேட்கக்கூடாது. பக்கத்து வீட்டு புட்டு குழம்பு. எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் அன்றைக்கி கருவாடு குழம்பு வச்சுருந்தாங்க. கருவாடே இல்லைடா, கரைஞ்சிருச்சுடா. சரி ஒரு பீஸ் சாப்பிட்டேன். குட் நைட் லக்ஷ்மி சிஸ்டர். எந்த சிரிப்பை காணோம்? சிரிக்க வைக்கிறக்குள்ள போதும் நான் போயிருந்தேன். குட் இரவு. குட் இரவு. குட் இரவு. சிரிக்க மாட்டேன், நானும் சிரிக்க மாட்டேன். நான் ஒரு கொடுமை, ஒரு சிரிக்க சொன்னால் சிரிக்க மாட்டேங்கிறீங்க எல்லாரும். ஐயம்மா.